வணக்கம் நம்ம ஊர் மக்களே, நான் உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டி சண்முகவேல். ஒரு 3 BHKல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட் கீழே மேலே வீடு வந்து கட்டியிருக்காங்க. 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ். லேண்ட் வித் பில்டிங் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்டு. வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், அவுட்லெட், டியூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குது, வீடோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலமாகவே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் நண்பர்களே. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட் கீழே மேலே கட்டியிருக்காங்க இந்த வீடு. 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா பர்கலாவும் கொடுத்துருக்காங்க. அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியும் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்குங்க. இது மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல கேட்டு வச்சுருக்காங்க. எனக்கு மெயின் கேட் எடுத்து கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தாங்க. XUV இனோவா விடலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் நியர்பையில் கோவூர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குதுங்க. கோவூரில் பாபு கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லொக்கேஷனில் தான் இந்த வீடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. 3 phase EB கனெக்ஷனும் எடுத்துருக்காங்க. 3 phase EB கனெக்ஷனும் இருக்குது. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போர் எடுத்தது. இது வந்து செப்டிக் டேங்க்கு. அடுத்ததாக வீடோட உள்ளமைக்கலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவாங்க. இது மெயின் டோர் டீ கோட்டில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்குது. 2 ஸ்டெப் படிக்கட்டு வந்து கிரானைட்டில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால், நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹாலுங்க. ஹாலோட எக்ஸ்டீரியரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் ஃபிட்டிங்ஸும் மாட்டியும் இருக்காங்க. நல்ல ஒரு டிசைனில் வால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. 4 ஃபேன் போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹாலுங்க. ரெண்டு ஜன்னலும் இருக்கு வெளிச்சத்துக்காக. அடுத்ததா லிவிங் ஹால்ல நல்ல ஒரு பெரிய டிவி இருக்கும் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய டிவியே வைக்கலாம். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, அந்தளவுக்கு நல்ல ஃபுல் ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குது. அடுத்தது கிச்சனு, இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க, பார்த்தாலே தெரியும். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரைனைட் வச்சுருக்காங்க எல் ஷேப்பில். இந்த சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக அமைச்சிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன்ஸும் பண்ணியிருக்காங்க. 3 ட்ரேஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் திங்ஸ் அந்த அளவுக்கு அடிக்கலாம். ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது. லாஃப்ட்லேயும் ஒரு கபோர்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வுட்டில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து இருக்குது. அடுத்தது அது கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. ஃப்ளோர் பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஃப்ட்டு வுட்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் கபோர்டு இதுவுமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச் பாத்ரூம். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம்.
படிக்கட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாஷ் பேஷனும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால இங்கேயும் வச்சுக்கலாம். பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு ஃபுல்லாகவே ரெப்டைல்ஸ் விட்டுருக்காங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிவிங் ஹாலும் இருக்குங்க. இது ஒரு லிவிங் ஹாலு. இது செகண்ட் ஃப்ளோர் போகுதுன்னு படிக்கட்டு. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். பெருசாக 2 ஜன்னலும் இருக்கு. ஃப்ளோரிங் எல்லாமே 2-4 வெர்டிஃபை டைல்ஸும் ஒட்டி இருக்காங்க. வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரை போட்டும் கொடுத்துருவாங்க. பிவிசி மெட்டீரியலில் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. கூட ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. 6 அடி வரைக்கும் ஆல் டைப்ஸும் விட்டுருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றியும் இருக்காங்க. அடுத்தா இது வந்து பால்கனி ஏரியா. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா தாங்க. நல்லா லென்த்தான பால்கனி ஏரியா. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனி அமைஞ்சிருக்கு. அடுத்த தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமே வச்சதுக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஷெல்ஃப் கபோர்டு. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாத் டாப்பும் வச்சுருக்காங்க. படுத்துட்டு குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத் டாப்பும் வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. கூட ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் தாங்க அது. அடுத்த செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துக்கலாம். அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000 வரும். 1,10,00,000 நெகோஷியபிள் ரேட்டு தான். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 80% இருக்கும். பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி தான். ஃபுல்லாக கூலிங் டைப்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. அண்டு பர்காலாவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலா 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க்கும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுக்கு கண்டுவு தான் இந்த வீடும் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ் தாங்க வரும். கோவூர் நியர்பையில் கோவூர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குது. இந்த வீடை தவிர்த்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கோவூர் மாதா மெடிக்கல் காலேஜ் பேக் சைடில் ஒரு 1 கிலோமீட்டரில் 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs வரும். அந்த வீடும் இருக்குது. அந்த வீடையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.